सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा. தளர்நடை பருவம். கண்ணனின் தளர்நடை பருவம். கண்ணன் நடந்ததை யசோதை கண்டு அனுபவித்தது போல இந்த பெரியாழ்வாரும் தாமும் தம்முடைய அன்பின் மிகுதியால் அவளாகவே பாவித்து அந்த பாவனையின் மிகுதியால் கண்ணனுடைய இந்த செயல்களை பின்வரும் பாசுரங்களில் அருளிச் செய்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உடையவர் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒளிப்ப படு மும்மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சார்ங்க பாணி தளர்நடை நடவானோ. கண்ணனின் இந்த தளர்நடை நடக்கும்போது யானை மெல்ல நடந்து போவது போல் இருக்கும். யானை மதத்தின் மிகுதியில் கட்டுத்தறியை முறித்துவிட்டு காலில் இட்ட இரும்பு சங்கிலியை இழுத்து கொண்டு நடக்கும்போது அந்த சங்கிலி தொடர் எப்படி சத்தம் கேட்கும் என்றால் சலார் பிலார் என்று ஒலிக்கும் என்கிறார். யானை தன் இருபுறங்களிலும் மணிகள் ஒலிக்கவும் மதநீர் பெருகவும் மெல்ல நடக்கும். அதுபோல கண்ணன் தளர்நடை நடக்கும்போது காலில் அணிந்துள்ள சதங்கைகள் கிண்கிணிக்கும். இடையில் கட்டிய சிறு மணிகள் பறைபோல் ஒலிக்கும். சார்ங்கம் என்னும் வில்லை கையிலேந்திய இப்பிள்ளை நடக்கின்ற ஆயாசனத்தினால் யானைக்கு மதநீர் பெருகுவது போல இவனது உடலில் வியர்வை பெருகும். அவ்வாறு தன்னுடைய இரு பாதங்களால் தளர்நடை நடக்க வேண்டும் என்று வர்ணிக்கிறார். செக்கரிடை நுனி கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளை போல நக்க செந்துவர் வாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளை இலக அக்குவடம் உடுத்து ஆமை தாளி பூண்ட அனந்தசயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. செவ்வானத்தில் கொம்பின் நுனியில் காணப்படும் சிறிய பிறை சந்திரனாகிய முளையைப் போல சிரித்த வாயில் மேடாகிய இடத்தில் வெண்மையாகிய பல்லின் முளைகள் ஒளிவிட சங்கு மணிவடத்தை இடையில் தரித்து ஆமையின் வடிவமாக செய்யப்பட்ட தாலியை கழுத்தில் அணிந்து கொண்டு ஆதிசேஷனான படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் நீல ரத்தினம் போன்ற நிறமுடைய வசுதேவரது திருமகனான இவன் தளர்நடை நடக்க வேண்டும் என்று வர்ணிக்கிறார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உடையவர்